மதுரையில் குடும்ப தகராறு காரணமாக 2 மகள்களின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, மனைவியுடனான தகராறு காரணமாக 2 குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியங்கா, மதுரை நகர் பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா நகருக்கு அடுத்து இருக்கக்கூடிய யாகப்பா நகர் 3வது தெருவிலே வசித்து வரக்கூடிய சேதுபதி ராஜேஸ்வரி தம்பதியினர் திருமணம் புரிந்து கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலாகிய நிலையிலே ரக்ஷனா மற்றும் ரச்சிதா என்ற 7 வயது மற்றும் 5 வயது 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையிலே கடந்த 3 மாதத்திற்கு முன்னதாக கணவனிடமே சண்டையிட்டு மனைவி கோபித்துக் கொண்டு சென்றதாகவும் மீண்டும் வந்ததை தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு பிறகு வந்த நிலையிலிருந்தே தொடர்ந்து இவர்களுக்குள்ளாக சண்டை இருந்து வந்ததாகவும் கூறப்படக்கூடிய நிலையிலே இன்று காலை அவருடைய மனைவி ராஜேஸ்வரி தனியார் நிறுவனத்திலே டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டிலே படிப்பதற்காக சென்ற நிலையிலே அவருடைய கணவனாக இருக்கக்கூடியவர் சேதுபதி 2 குழந்தைகளையும் துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து பரிதாபமாக கொலை செய்ததை தொடர்ந்து மனைவி வந்தபோது தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்ற நிலையிலே உடனடியாக அருகில் இருப்பவர்கள் மூலம் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையிலே தற்போது இறந்த குழந்தைகளுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேதுபதி தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய இவர்கள் வீட்டு பகுதியிலே இந்த சம்பவம் நடைபெற்றதை தொடர்ந்து அண்ணா நகர் காவல்துறையினர் தொடர்ந்து அங்க வந்து ரத்த மாதிரிகள் மற்றும் கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி உள்ளிட்டவைகளை சேகரித்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த குடும்ப தகராறுக்கு காரணமாக என்ன வேறு யாருடனும் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்தில் அண்ணா நகர் காவல்துறையினர் ராஜேஸ்வரியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இறந்த குழந்தைகளின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.